ஹலோ ஸ்வாகுட்டீஸ். என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா, 10th பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளாக நம்ம மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு வழியான விடை கிடச்சிருச்சு. ஆமாப்பா, அந்த மொமெண்ட் ஹேப்பன்ஸ். அப்பாடா, பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சிருச்சு. போடுங்கடா பிஜியத்தை. ஆமாம் ஸ்வாகுட்டீஸ், ஒரு வழியாக 10th பேப்பர் வேல்யூவேஷன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையும் முடிஞ்சிருச்சுப்பா. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளாக இன்னைக்கு முடிய போகுது, நாளைக்கு முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஃபைனலி அஃபிஷியலாக வந்துருச்சு. பேப்பர் வேல்யூவேஷன் 10th முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ அதனால் ஒரு பெருமூச்சு விடுங்க. ஏன்னா டெய்லி அதை பார்த்து இதை பார்த்து மென்டல் டிப்ரெஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி ஐயையோ முடியலைங்க. ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ அதனால் ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இன்னொரு பக்கம் லைட்டாக பயமாக வைத்தலாம் கலக்குது. ஐயையோ ரிசல்ட் வேறு இருக்கே அப்படின்ற மொமெண்ட்டு தான். பட் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஆமாப்பா, தமிழ்நாட்டில் உள்ள 60க்கும் மேற்பட்ட சென்டர்ஸில் 10th பேப்பர் வேல்யூவேஷன் நடந்திருந்தது. அது முடிஞ்சிருச்சு. ஸோ அண்ட் நம்மளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுத் தேர்வு விடைத்தாள்களை ரகசிய அறையில் வைத்து கொள்ள உத்தரவு. அதாவது பொதுத் தேர்வு நம்மளுடைய பேப்பர் எல்லாத்தையுமே ஒரு சீக்ரெட் ரூமில் வச்சு பாதுகாக்க சொல்லி உத்தரவு வந்திருக்குப்பா. அந்த நியூஸை நம்ம பார்த்துடலாமா, என்ன அஃபிஷியல் நியூஸ்ன்னு சொல்லிட்டு. பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள்கள் திருத்தப்பட்ட பின்பு அவற்றை ரகசிய அறையில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஸோ உங்கள் பேப்பர்ஸ்லாம் ரொம்ப சீக்ரெட் ரூமில் இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம பேப்பர் வேல்யூவேஷன் எல்லாம் ரீடோட்டலிங் ஆர் ரீவேல்யூவேஷன் போடுவோம்லப்பா. ஆக்சுவலி ஹாப்பினஸில் என்னன்னு தெரியல, இன்றைக்கி வாய் ரொம்ப ஓவராக ரோல் ஆகுது. கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல, அதனால தான் இன்றைக்கி ரோல் ஆனால் அக்காவை மன்னிச்சுக்குங்க. ஸோ அதனால் ரீடோட்டலிங் அண்ட் ரீவேல்யூவேஷன் நம்ம போடுறதுனால உங்களோட பேப்பர்ஸ்லாம் ரொம்ப சீக்ரெட் ரூமில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில் என்னென்னு பார்த்துலாம் பாருங்கள். அதன் விவரம் வருமாறு: மதிப்பெண் விடைத்தாள் பக்கங்கள் மற்றும் வினாக்கள் வாரியாக சரிபார்க்க வேண்டும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். உங்களுடைய விடைத்தாள்களினுடைய பக்கங்களை வினாக்கள் வாரியாக டீச்சர்ஸ்லாம் முதல்ல செக் பண்ணிவிட்டு மார்க்லாம் நோட் பண்ணிடுவாங்க. அண்ட் தொடர்ந்து கட்டி எண், உரை எண், வரிசை எண் என்றவாறு அடுக்கி சுருக்க விவரத்தாளை மேல் வைத்து இடது மூலையில் தைத்து அதில் மதிப்பெண் சரிபார்க்கும் அலுவலர் கையெழுத்திட வேண்டும். அந்த விடைத்தாள் கட்டினை அன்றைய தினமே முகாம் அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதன் பின் மதிப்பீடு செய்யப்பட்ட விடைத்தாள் கட்டுகள் ரகசிய அறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். பாருங்கப்பா, எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு பாருங்க உங்களுடைய பேப்பர். அடுத்து பாருங்க. மேலும் உயிரியல் பாடத்தை பொறுத்தவரை மொத்த மதிப்பெண்களை மட்டுமே கணினியில் பதிவு செய்ய வேண்டும். அதாவது ஓவரால் ப்ராக்டிக்கல் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம தியரி எழுதியிருப்போம், ப்ராக்டிக்கல் ஸ்கூலில் செஞ்சுருப்போம். தனித்தனியாக அப்லோட் பண்ணாமல் ரெண்டுத்தையுமே கூட்டி ஒரு இடம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க நினைக்கிறேன். சரியாப்பா? இது தவிர சுருக்க விவரத்தாள் குறித்து தேதி, பாடம் மற்றும் பயிற்று மொழி வாரியாக அதற்குரிய பதிவேட்டில் பதிவு செய்து முகாம் அலுவலரின் அநியாயத்துக்கு ரோலாவதே ஒப்புதல் பெற வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ஆமாம் ஸ்வாகுட்டீஸ், உங்களை விட நான் தான்ப்பா டெய்லி ரொம்ப ஹாப்பியாக வரேன். பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே எனக்கு தான் ஒரு வித பட்டர்ஃப்ளை ஓடுது வயிற்றுக்குள்ளே. ஸோ அதனால் ஆமாம், அந்த மொமெண்ட் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி. 10th பிள்ளைங்களா ஜாலியாக இருங்க, பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ரிசல்ட் வரும்பொழுது பாராட்டுகள், திட்டுக்கள், அடிகள், உதைகள் எல்லாமே சேர்த்து வாங்கிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம். சரிங்களா? வீட்டில் எல்லாம் ஜாலியாக இருங்க. ரிசல்ட்ஸ் வரும்போது சேர்த்து பயந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரி மே 10ஆம் தேதி கண்டிப்பாக ரிசல்ட் வந்துரும்ப்பா. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 60க்கும் மேற்பட்ட சென்டர்ஸில் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களப்பா. ஸோ அங்கே உங்களோட மார்க்ஸ் எல்லாமே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிச்சிட்ட பிறகு டிஜி ஆஃபீஸ்க்கு போயிடும். சரிங்களா? அங்கே ஓவரால் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஓவரால் தமிழ்நாடு முழுவதும் 10th எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க, எந்தெந்த சப்ஜெக்ட் எவ்வளோ சென்டம் வந்திருக்கு அப்படின்றத அவங்க ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அண்ட் சாஃப்ட்வேர் செக்கிங் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்ஸினுடைய ஓவரால் அப்டேட் எடுத்துகிட்டு போயிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு சிஎம் கிட்ட காமிச்சிட்டு அப்ரூவல் சிஎம் கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு மே 10ஆம் தேதி 10 மணிக்கு ரிசல்ட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர் மொபைலில் வந்துடும். ஸோ இதுதான்ப்பா இப்போதைக்கு அப்டேட்டு. ஸோ அதனால் ஒரு விதமான வைப்பில் ஜாலியாக இருங்க. பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வைப்பில் ஜாலியாக இருங்க. அண்ட் வீட்டில் ரொம்ப முடிஞ்சிச்சுன்னு ரொம்ப இது பண்ணி
பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் மார்க் வரும்போது பொழுக்குன்னு விட்டுருவாங்க. அதனால் வந்து ஜாலியாக இருங்க பிள்ளைங்களா. வேறு ஏதாவது அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எஸ்பெஷலி 11th என்ன குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் பிள்ளைங்களா. ஏன்னா அது நம்மளுக்கு இன் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th குரூப் எடுக்க எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ இன்னொரு முக்கியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. பேட்டரி லோ.